வணக்கம். நாம வாழ இந்த பூமியில முதலா எப்படி உயிர் தோன்றுச்சு? வான்வெளி தரவுகள அடிப்படையா வச்சு நிலவியலோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்ன நாம இன்னைக்கு அலச போறோம். இத நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான பயணம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? முதல்ல நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பழமையான காலகட்டத்துக்கு பின்னோக்கி போவோம். சரியா சொல்லணும்னா சுமார் 350 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் பூமியில முதல் உயிர் தோன்றியிருக்கணும்னு கணிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, மனிதர்களோட ஒட்டுமொத்த வரலாறே வெறும் சில லட்சக்கணக்கான ஆண்டுகள் தான். ஆனா நாம பேச போறது பல 100 கோடி வருஷங்களுக்கு முந்தைய ஒரு ஆச்சரியம். இந்த காலகட்டத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும்னா இப்போ நாம பாக்குற இந்த பசுமையான அழகான பூமிய உங்க மனசுல முதல்ல கொஞ்சம் அழிச்சிடுங்க. ஏன்னா அன்றைய பூமி முற்றிலும் வேறானது. நாம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வேற்று கிரகத்தை பாக்குற மாதிரி தான் இருந்திருக்கும். மனிதர்களோ விலங்குகளோ செடிகொடிகளோ எதுவுமே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடமா அது இருந்துச்சு. அப்போ பூமியோட வளிமண்டலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மீத்தேன், அம்மோனியா, அப்புறம் நீராவி, இப்படிப்பட்ட வாயுக்களால தான் அதிக அளவுல நிரம்பி வழிஞ்சது. இன்றைய வளிமண்டலத்துக்கும் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. ஆக்சிஜனே இல்லாத, எந்த உயிரும் சுவாசிக்கவே முடியாத ஒரு பயங்கரமான நச்சுச்சுழலாதான் அன்றைய பூமி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி வரலாம். வளிமண்டலம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு இவ்வளவு துல்லியமா தெரியும்போது உயிர் தோன்றிய அந்த சரியான நேரத்தையோ அல்லது வருஷத்தையோ ஏன் நம்மால உறுதியா சொல்ல முடியல? இது ஏன் இன்னிக்கும் ஒரு 400 கோடி வருட மர்மமாவே தொடருது? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இயற்பியல் ரீதியான ஆதாரங்கள் நம்மகிட்ட முழுமையா இல்ல. அதாவது அந்த அளவுக்கு பழமையான நிலவியல் மற்றும் புதைப்படிவத் தரவுகள் நமக்கு ரொம்ப குறைவாவே கிடைச்சிருக்கு. பல 100 கோடி வருஷங்கள்ல பூமியோட மேற்பரப்பு பலமுறை உருமாறிட்டதால அந்த தொடக்க காலத்தோட சுவடுகளை தேடி கண்டுபிடிக்கிறது அறிவியலுக்கே ஒரு மாபெரும் சவாலாவே இருக்கு. சரி, பிரம்மாண்டமான காலியான ஒரு கிரகத்தை பத்தி பேசின நாம இந்த மாபெரும் மர்மத்தை விளக்குறதுக்காக ஒரு நுண்ணிய உலகத்துக்குள்ள இப்ப நுழைய போறோம். ஏன்னா பூமியோட முதல் உயிரினம் டைனோசர் மாதிரியோ இல்ல பெரிய விலங்குகள் மாதிரியோலாம் இல்ல. நம்ம கண்களுக்கே தெரியாத நுண்ணிய அளவுல தான் அந்த முதல் வாழ்வாதாரத்தோட தடைகள் ஒளிஞ்சிருக்கு. இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நுண்ணிய புதைப்படிவ நுண்ணுயிரிகள், அதாவது இந்த மைக்ரோப்ஸ் தான் நம்ம துப்பறியும் கதையோட முக்கிய கதாநாயகர்கள். இந்த ஒற்றைச்சல் உயிரினங்களோட புதைப்படிவ எச்சங்கள் தான் பூமியில உயிர்கள் தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆணித்தரமான, உலகத்திலேயே மிக பழமையான ஆதாரங்களா நமக்கு நிக்குது. அந்த ஆரம்ப கால நுண்ணுயிரிகள்ல முதன்மையானது எதன் கேட்டிங்கன்னா சந்தேகமே இல்லாம பாக்டீரியா தான். நாம அன்றாட வாழ்க்கையில கேள்விப்படுற அதே பாக்டீரியாக்கள் தான் அந்த பழமையான புதைப்படிவங்கள்லயும் காணப்படுது. அவை மிக மிக அடிப்படையான ஒற்றை செல் உயிரினங்களா தோன்றி அந்த கடுமையான நச்சு சூழல்லையும் கூட வெற்றிகரமா தப்பி பிழைச்சு வாழ்ந்திருக்கு. இந்த கதை இதோட முடியல. இன்னும் எப்படி விரியுதுன்னு பாப்போம். பாக்டீரியாக்களை தாண்டி ஆர்க்கியான் சொல்லப்படுற மற்றொரு வகையான பழமையான ஒற்றை செல் நுண்ணுயிரிகளுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. இவையும் அன்றைய பூமியோட மிக கடுமையான சூழலை எதிர்த்து நின்னு வாழ்ந்த நம்ப முடியாத உயிரினங்கள். இந்த 2 நுண்ணுயிரிகள் தான் பூமியோட முதல் குடிமக்கள்னு நம்ம தைரியமா சொல்லலாம். இப்போ இங்க இன்னொரு சுவாரஸ்யமான மர்மம் உருவாகுது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மனிதர்களாகிய நாம ஒரு நிமிஷம் கூட தாக்குப்பிடிக்க முடியாத அந்த மீத்தேன், அமோனியா நிறைந்த பூமியில இந்த அடிப்படையான ஒற்றை செல் உயிரினங்கள் உண்மையிலேயே எங்கு எப்படி வாழ்ந்திருக்கும்? எந்த இடம் அவற்றுக்கு பாதுகாப்பான அடைக்கலம் கொடுத்திருக்கும்? ஆய்வாளர்களோட தரவுகள் படி பாத்தீங்கன்னா இந்த மர்மம் முடிச்சு 2 இடங்கள்ல அவிழுது. ஒன்னு, ஆழ்கடலுக்கு அடியில எரிமலைகள் போல செயல்படுற தீவிரமான நீர்வெப்ப துவாரங்கள்னு சொல்லப்படுற ஹைட்ரோதெர்மல் வென்ஸ், அல்லது மிதமான வெப்பமும் நீரும் நிறைந்த ஆழமற்ற பண்டைய கடல்கள். இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அந்த பிஞ்சு உயிர்கள் தழைத்தோங்க தேவையான ஆற்றலும் சூழலும் இருந்திருக்க வாய்ப்பிருக்கு. இப்போ நாம இந்த தொகுப்போட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். உயிரற்ற வெறும் வேதியியல் மூலக்கூறுகளால் மட்டுமே நிரம்பியிருந்த ஒரு கிரகத்துல திடீர்னு உயிரியல் ரீதியான ஒரு உயிர் எப்படி உருவாச்சு? வெறும் வேதிப்பொருட்களை உயிருள்ள ஒரு பொருளா மாத்தின அந்த உன்னதமான தீப்பொறி, அதாவது அந்த அல்டிமேட் ஸ்பார்க் எது? அந்த மாபெரும் ரகசியம் ரொம்பவே எளிய ஆனா பிரம்மாண்டமான 2 படிகள்ல அடங்கியிருக்கு. முதல் படி, இந்த அடிப்படையான ஒற்றை செல் உயிரினங்கள் தங்களை சுற்றி இருக்கிற வேதியியல் சூழலிருந்து தங்களுக்கு தேவையான ஆற்றலை சேகரிச்சுக்கிற திறனை முதல்ல கண்டறிஞ்சது. 2வது படி, அந்த ஆற்றலை பயன்படுத்தி தங்கள போலவே புதிய உயிரினங்களை இனப்பெருக்கம் செய்ய தொடங்குச்சு.
ஆற்றலை சேகரித்தல், அப்புறம் இனப்பெருக்கம் செய்தல். இந்த 2 அடிப்படை செயல்பாடுகள் தான் வேதியியல உயிரியலா மாத்துன அந்த முதல் மேஜிக். அந்த கடுமையான நச்சச் சூழல்ல உயிர் பிழைச்ச இந்த ஒற்றை செல் உயிரினங்களோட போராட்டத்தை நினைக்கும்போது உண்மையிலே நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு கொடூரமான உலகத்துல அந்த நுண்ணுயிரிகள் எடுத்து வச்ச அந்த முதல் சிறிய அடிகள் தான் இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்டமான காடுகள், விலங்குகள், பல்லுயிர் பெருக்கம்னு ஒட்டுமொத்த மனித வரலாற்றுக்கும் ஆணிவேரா அமைஞ்சிருக்கு. அந்த ஒற்றை செல் உயிரினங்களோட அடிப்படை திறன் எப்படி இவ்ளோ பெரிய பரிணாமச் சங்கிலியே தொடங்கி வச்சது? ஒரு சின்ன நுண்ணுயிர் எப்படி கோடிக்கணக்கான வருஷங்கள்ல சிந்திக்கும் திறனுள்ள மனிதனா உருவெடுத்துச்சு? இந்த மாபெரும் ஆச்சரியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம எங்கிருந்து வந்தோங்கிற தேடல் இதோட முடியல, இங்கிருந்து தான் தொடங்குது.